அண்ணா ஒரு பீர் குடிண்ணே. பீர் தானே மாமே, கொஞ்சம் குடி மாமே. ஏய் பீர் வேணாண்டா, கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது மாமே? என்ன பேரு? எல்லாரும் சாப்பிடுறது பிரியாணி பார்ட்டி. அந்த பேரை வச்சா வெஜிடேரியன் ஓட்டு ஒண்ணு கூட விழாது. அண்ணா பேசாம பிராந்தி பார்ட்டின்னு வச்சிடலாம். செருப்பால அடிப்பாங்க பொம்பளைங்க. ஏய் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேர்ல பார்ட்டி ஆரம்பிப்போண்டா. எம்ஜிஆர் பார்ட்டி. நீ உங்க அம்மா வயத்துல வர்றதுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அப்படின்னா ஸ்டைல் மன்னன் உலகமே போற்றும் எந்திரன் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி பேர்ல பார்ட்டி ஆரம்பிச்சிருவோமா? அவர்தான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு தீர்மானமா சொல்லிட்டாரடா. அவருக்கு பின்னாடி வந்த சினிமாக்காரன் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு சீட்டுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் பண்றது? எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான கடவுள் திருமல திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி கடவுள் பார்ட்டி. இது நான் பேர் வைக்கிறீங்க. முஸ்லீம் ஓட்டம் கிடைக்காது, கிறிஸ்டியன் ஓட்டம் கிடைக்காது. என்ன பேர் அந்த ஆள் வைக்கிறான்? எல்லாருடைய ஓட்டையும் வாங்குற மாதிரி கட்சிக்கு நல்ல பேரா வைக்கணும்டா. இவன் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே வீம்பா இருக்கான் போல இருக்கு. என்னப்பா பேசுற நீ? தாசன சிஎம் ஆயிட்டானா? நீ தானே டிஜிபின்னு சொன்ன. கீழே நெருப்பு வச்சுட்டு மேல தண்ணி ஊத்துறே நீ. சரியா? இது யாரு? உண்மையிலே யாரு? அது தாத்தாப்பா. அதான்ப்பா குட்டி பசங்களுக்கு தாத்தாப்பா. அவரு நமக்கும் தாத்தா தான்டா. நான் நீ சொன்னதான் கரெக்ட். அடச்சி கழுதையோட சேர்ந்து கண்ணு குட்டி பேப்பர் தின மாதிரி ஆயிடுச்சு. என்னயா அவரு சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் தாத்தா இல்லடா. நம்ம நாட்டோட தந்தை, தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன், வெள்ளக்கார நாய்களை விரட்டி அடிச்ச மாவீரர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா. அவ்வளவு பெரிய ஆளை ஏன் இப்படி தெருவுல விட்டுட்டு மறந்துட்டானுங்க? எங்க மறந்தோம்? எல்லா ரூபா நோட்லயும் அவர் படம் தானே இருக்கு. ஆமால, எல்லா ரூபா நோட்லயும் இவர் படம் தான் இருக்குல்ல. இவரை நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டா ஒட்டுமொத்த ஓட்டும் நமக்கே வந்துரும்ல. ஒரு வாசகம் திருவாசகம் தல கரெக்டா சொன்ன மாமே. நம்ம கட்சி பேரு மகாத்மா முன்னேற்ற கழகம். நம்ம கட்சியோட தலைவர் மகாத்மா காந்தி. மகாத்மா முன்னேற்ற கழகம். மகாத்மா முன்னேற்ற கழகம். எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டானுங்க. இவன் ஒரு சுண்டக்கா பையன். இவன் துள்ளி என்ன ஆக போகுது? இவனை இப்படியே விட்டா நம்ம தலைக்கு மேல வளர்ந்துருவாமல. ஜனங்க செம்மறியாடு, நம்ப முடியாது. இவனை விதையிலேயே வெண்ணி ஊத்தி அவிச்சிடணும். ஏய் ரஹீம். ரஹ்மான் மாமே. அது எதுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ. என்னையாது? பொது சொத்தை கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளை, பொண்ணுங்களை வச்சு பிரார்த்தல் பண்றவனுங்களை, லஞ்சம் வாங்குற அதிகாரிங்களை, கொலையாளிங்களை, ரேப் பண்றவனுங்களை, அப்பப்ப எங்களை மாதிரி அப்பாவிங்களை உங்களை மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு சட்டம் கொடுத்திருக்கிற வரோம். அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி பெயில். கையடியா. காந்திக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு எவ்வளவு ஸ்பீடா வந்தியோ அவ்வளவு ஸ்பீடா இடத்த காலி பண்ண. எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி. இன்னும் தெளிவா இருக்கணும். ஏதாவது பணங்கன்னு கொடுக்கணும். சும்மாவே நான் மென்டல்டா. எப்ப எதை பண்ணுவன் எனக்கே தெரியாது. வணக்கண்ணா. அரண்மனை மாதிரி வீடு. நம்ம எல்லாம் உள்ள போக முடியுமான்னு நினைச்சேன். உள்ள கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு சோறு போட்ட. பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்ட. இப்ப என்ன பிடிக்கலங்கிறதுக்காக உள்ள தூக்கி போட நினைச்சேனா, நான் உன் வீட்டுல பார்த்த எல்லாத்தையும் போலீஸ்ல கக்கணும்னு வச்சுக்கோ. என்னாகும் தெரியுமா? நான்
ஏய் எடுப்பு, உன் இடுப்பு எனக்கு கரெக்டா இருக்கு, சுற்றுவேன். ரவுடியா இருந்துட்டு தான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்க. அனாவசியமா சீண்டாத. மண்ட சூடாகி மறுபடியும் இறங்கணும்னு வச்சுக்கோ, செத்து போவ. வரட்டுமா? யாரு சப்போர்ட்ல இல்ல, நீ இவ்வளவு தைரியமா பேசுத? கலாராணி. கலாராணிக்கும் உனக்கும் ஒத்து வராது, உனக்கு எனக்கும் ஒத்து வராது. எங்க 2 பேருக்கும் பொதுவான விஷயம் உன்னை தோக்கடிக்கிறது. நாங்க 2 பேரும் இப்போ மினி கூட்டணி. ரொம்ப கத்தாத, அது உன் உடம்புக்கு ஆகாது. டேய் தம்பிங்களா, எவ்வளவு நாளா அண்ணனுக்கே கோஷம் போட்டுட்டு இருப்பீங்க? எங்க கட்சியில ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மைனாரிட்டி மக்களுக்கு 80% இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து சேர்ந்துக்கலாம். என்ன அண்ணனை பார்த்து பயப்படுறீங்களா? ஒண்ணு பண்ணுங்க, சாயந்தரம் காந்தி சிலைக்கு பக்கத்துல வந்துருங்க. அங்கதான் நம்ம ஆபீஸ், அங்க வச்சு பேசிக்கலாம். அண்ணா ஜாக்கிரதை, ஒத்தே ஆயிடுவ. இவன் பாலிடிக்ஸ சீக்கிரமாவே கத்துக்கிட்டாமாமா. நம்ம முன்னாடியே நம்ம பசங்களை தட்டிக்கிட்டு போக பாக்குறா அவன். மகாத்மா முன்னேற்ற கழகம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு ஏதோ லைசன்ஸ் வேணும்னு சொன்னாரு. நீதான் அதை பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? கட்சிக்குன்னு கொள்கையை உருவாக்கணும், ஊர்வலம் போகணும், எதிர்கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்கணும், சீட்டுக்கு பணம் வாங்கணும், சிஎம் ஆகணும், சட்டமன்றத்துல உட்காரணும், பட்ஜெட் போடணும். வருங்கால முதல்வர். இது மட்டும் தெரியும். முதல்ல மகாத்மா காந்தினா யாருன்னு தெரியுமா? எனக்கே தெரியாது. ஏதோ ஃபாதர் ஃபாதர் ஆஃப் தி நேஷன். ஃபாதர் ஆஃப் தி. அடச்சே, முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கோ. அவர் யாரு, என்ன சாதிச்சாரு, என்ன பாடுபட்டாரு, அவர் சொல்லிட்டு போன தத்துவம் என்ன, உண்மையிலேயே சத்தியம் அஹிம்சானா என்ன, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க. சத்தியம் அஹிம்சை அப்படின்னா என்னடா? ஏன்பா புஷ்பராஜா தினமும் ஒரு வேஷம் கட்டிக்கிற, இதுல உனக்கு என்னதான் கிடைக்குதோ? நம்ம தந்தை பெரியாருக்கு ஊரெல்லாம் எதுக்கு செலவு வச்சிருக்காங்க இந்திராமா? அவங்க நமக்கு பண்ணிட்டு போன தியாகங்கள்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு தான். என்னவோ புஷ்பராஜ், எங்கயா போற? நான் உண்ணாவிரத போராட்டத்தை அதெல்லாம் அப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்திராமா, இந்திராமா தாசே போகாதையா, அடிக்க மாட்டேயா. காந்தி சத்தியம் அஹிம்சைன்னு சொன்னாராமே, அப்படின்னா என்னையா? சத்தியம், நான் உண்மை பேசுறது. என்னது? நீ யாரையாவது அடிச்சு அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜி உன்னை என்ன பண்ணன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அடிக்கலன்னு சொல்லுவேன். அப்போ நீ சொன்னது பொய் தானே? அடிச்சேன்னு சொல்றதுதான் சத்தியம். அடிச்சேன்னு சொன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க ஒய்யால. உள்ள தூக்கி போட்டாலும் போலீஸ் அடிச்சாலும் உண்மைதான் சொல்லணும், அதான் சத்தியம். காந்தியடிகள் அதான் சொன்னாரு. சத்தியன்றது உண்மை பேசுறது. இந்த அகிம்சைன்னா என்ன சொல்லியா? நான் பாக்குறேன், பதில் சொல்லு. உன்னை யாராவது அடிச்சா, ஒருவேளை யாராவது அடிச்சா நீ திரும்பி அடிக்க கூடாது. அது எப்படி நடக்கும்? இவன் கண்டவன கண்ட இடத்துல போட்டு அடிப்பா. இவன் அடிச்சாதான் பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சாதான் எங்களுக்கு குவார்டர் கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும். என்னானாலும் நீ அடிக்க கூடாது. என் அடியா? என்னவா சொல்ற? என் அடியா? வேணாம். என் அடியா புஷ்பராஜ்? அடிக்க மாட்டேன். அடி. வேணாம் தாஸ். அடியா? வேணாம் தாஸ். அடிங்கறல. ஒய்யால எம்மல கை வச்சியா? இதுக்கு பேரு தான் ஹிம்சை. இதான் அஹிம்சை. அப்படின்னா சைக்கிளை தூக்குனா அஹிம்சை, இறக்குனா அஹிம்சை. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் முன்னாடி பிச்சை முத்து சொன்ன மாதிரி மது மாமிசம் ரெண்டுமே கூடாது. மாமிசம் தின்னா என்ன போகுது? விலங்குகளை கொல்றது பாவம். அப்படி கொன்னு சாப்பிட்டா மனித உணர்வுகள் போய் நாமளும் மிருகம் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. மிருகங்களை சாப்பிட்டா மிருகம் ஆயிடும். ஓகே, அப்ப நம்ம சரக்கச்சா நம்மளோட சிறுமூளை வேலை செய்யாம நம்ம பகுத்தறிவு பறி போய் மிருகமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ மிருகம் ஆயிடுவோமா? நான் காந்தி தாத்தா புச்சு புச்சா சொல்லிட்டு குழப்பிட்டு போயிற. காந்தி மனுஷனா வாழணும்னு சொன்னாரா? அவ்வளவுதானா? கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி, என்ன கண்ணு, காந்திய பத்தி என்ன சொன்ன? சத்தியம் அஹிம்சை, அவ்வளவுதானா? மாமிசை சாப்பிடக்கூடாது, மது அருந்த கூடாது, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சும்மா எம்எல்ஏ ஏறக்கூடாது. காந்திய பத்தி தெரியலன்னா அவரை பத்தி ஏதாவது புஸ்தகம் வாங்கி படி. கிருஷ்ணவேணி, நாளைக்கு விடியும் போது நீ பார்க்க போறது உதய சூரியனை மட்டும் அல்ல, மாறி போயிருக்கிற தாசியும் தான். யாரா இவன்? உன் பேத்தியோட பாய்